அது விட்டு கொடுத்தா இருக்கும். சேர் ஓரமா போட்டுருக்கோம், ஓரமா உட்காந்துருக்கோம். இல்லை இந்த ரயில ஓரமா உட்காந்துருக்கோம், ஓரமா சேர போட்டோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யார் என்கிற பெயரில் தேர்தல் நிர்வாக சூழ்நிலையை கண்டித்து புதுச்சேரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் பிஜேபி செல்பரிவாத கும்பல்களுக்கு ஆதரவாக திருட்டுத்தனம் செய்து இன்றைக்கு செல்பரிவார கும்பல்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டும். மக்கள் ஆற்றக்கூடிய ஜனநாயக கடமையாற்றக்கூடிய அந்த வாக்குரிமையை திருடி பாசிச சங்கல்வார கும்பல்கள் ஆட்சியை அமைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த தேர்தல் கமிஷனை கண்டித்து அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும், இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி மண்ணிலே நம்முடைய இயக்கத்தின் மூலமாக உடல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அல்லாவின் மாபெரும் கருணையால் குற்றத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முதலாவது கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்வம் செய்யப்படுகிறது. இப்பொழுது கோஷங்கள் வாசிக்கப்படும். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அனுமதியோம், அனுமதியோம், தேர்தல் ஆணையத்தின் கள்ளத்தனத்தை, தேர்தல் ஆணையத்தின் கள்ளத்தனத்தை ஒருபோதும் அனுமதியோம், ஒருபோதும் அனுமதியோம். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு, கள்ளத்தனம் தெரிஞ்சு போச்சு. கர்நாடகாவில் 1 லட்சம் வாக்குகள், ஈரப்பட்டது 50 ஆச்சு. ஒட்டையாகின்ற வீட்டிலே 80 ஓட்டுகள் சாத்தியமா? ஓட்டு போடும் வாக்காளர்களுக்கு பூஜ்ஜியம் தான் உலோரியா. சாராய ஃபேக்டரியில் 70 ஓட்டு, சாராய ஃபேக்டரியில் 70 ஓட்டு, லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டு, ஜனநாயகத்துக்கு போட்டான் பெரிய போட்டு, கதவு எண் 0 போட்டு, கதவு எண் 0 போட்டு, லட்சம் பேருக்கு அளவில்லையா, 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 அளவில்லையா,
பாஜகவின் வெற்றி ஐயா எப்படி என்பது அம்மா ஆட்சி வெட்டக்கேடு நாட்டிற்கே இது வாழக்கேடு இரண்டு தரத்தால் ஆட்சியை பிடித்த பாஜகவின் வீர செயல் ஜனநாயகத்திற்கே சந்திக்க துணிவிருக்கா பதில் சொல்வாயா பதவி விலகி பதில் சொல்வாயா ஆபத்து பெரும் ஆபத்து நாட்டிற்கே பெரும் ஆபத்து நாட்டையும் திருட தயங்காது நீதி வழங்கு உச்சநீதிமன்றமே நீதி வழங்கு தேர்தல் ஆணையத்தின் மோசடியை அப்புறப்படுத்த நீதி வழங்கு சிறப்பு திருத்தம் என்ற பெயராலே அப்பாவி மக்களை ஒழித்து கட்டி ஜனநாயகத்தை சவக்குழியில் தோண்டி புதைத்த ஆணையரே மக்கள் தீர்ப்பை மாற்றிவிட்டு பாஜகவை அரியணை ஏற்றிவிட்டு நியாயமான தீர்ப்பு என்று வேலை செய்தாரே ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜக ஆட்சியில் அமர வைக்க கடும் உழைப்பு செய்த தேர்தல் ஆணையமே இந்த செயலை செய்வதற்கு வெட்கமில்லையா கைப்பாவையா நீ கைப்பாவையா தேர்தல் ஆணையமே நீ கைப்பாவையா பாஜகவின் கைப்பாவையா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் முஸ்லிம்கள் என்பதால் நீக்கினாயா தலித் என்பதால் நீக்கினாயா அவமானம் இது அவமானம் நாட்டிற்கே பெரும் அவமானம் தேர்தல் வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் பெயராலே இந்திய குடிநாய் வாக்குரிமையை கட்டம் கட்டி நீக்குகிறாய் செல்லாதாம் ஆதார் கார்டு செல்லாதாம் வேலை பதிவு செய்து தன் விதிகளையும் பதிவு செய்து பாதுகாப்பான என்றாயே என்ன ஆச்சு ஆதார் பாதுகாப்பு என்ன ஆச்சு பள்ளியில் சேர ஆதார் வேணும் சிம்கார்டு வாங்க ஆதார் வேணும் அரசின் சேவைகள் அத்தனைக்கும் ஆவணமாக ஆதார் வேணும் கண்ட கனவு தேசம் காலி கும்பலின் சூழ்ச்சிகளால் கபலிகரம் ஆகிறது இசையாரின் பெயராலே ஜனநாயகத்தின் பெயராயும் வாக்குரிமையும் சிதைகிறது கேட்டாரே ராகுல் காந்தி கேட்டாரே ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி
பல கேள்விகளை கேட்டாரே. பதில் இருக்கா? பதில் இருக்கா? தேர்தல் ஆணையமே பதில் இருக்கா? மதிப்புமிக்க வாக்குரிமையை வந்தே கும்பல்கள் பறிக்கிறேன். வந்தே கும்பல்கள் பறிக்கிறேன். இரண்டு தளமாய் ஆட்சியை பிடிக்க ஆசிச கும்பல் குடிக்கிறேன். ஆசிச கும்பலின் சூழ்ச்சிகளால் இந்திய அரசியல் சாசன சட்டம் சிறிது சிறிதாக சிதைகிறது. ஜனநாயகம் எல்லாம் சாகிறது. RSS சித்தாந்தத்தை திட்டமாட்டு திரிக்கிறேன். ஒன்றாய் திரவோம், ஒன்றாய் திரவோம், ஒன்றாய் திரவோம், ஒன்றாய் திரவோம். ஜனநாயக சக்திகள் ஒன்றாய் திரவோம். ஜனநாயகத்தை காத்து நிற்க இந்தியர்களாக ஒன்றாய் திரவோம். இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். அடிப்படை உரிமையை இழக்க மாட்டோம். விடமாட்டோம், விடமாட்டோம். ஒருபோதும் விடமாட்டோம். உயிரை இழந்து, உடமையை இழந்து, ரத்த சட்டை நீதி கடந்து, சட்ட எங்கள் சுதந்திரத்தை இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். எஸ்ஐஆரின் பெயராலே எம்பிஆரை பிடிக்காதே. மக்கள் ஒன்றும் மழையது அல்ல. அனுமதியோ, அனுமதியோ. தேர்தல் ஆணையத்தின் கள்ளத்தனத்தை ஒருபோதும் அனுமதியோ. பொறிஞ்சு போச்சு, பொறிஞ்சு போச்சு. கள்ளத்தனம் தெரிஞ்சு போச்சு. கர்நாடகாவில் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டது அம்பலமாச்சு. பாஜகவின் வெற்றி எல்லாம் எப்படி என்பது அம்பலமாச்சு. நீதி வழங்கு, நீதி வழங்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். அரசியல் அமைப்பை பாதுகாக்கும் இந்திய மக்களின் ஆர்ப்பாட்டம். இந்திய மக்களின் ஆர்ப்பாட்டம். அடிப்படை உரிமையை அபகரிக்கும் தேர்தல் ஆணைய அராஜகத்தை தோலுரிக்கும் ஆர்ப்பாட்டம். தோலுரிக்கும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்களின் மனநிலை மறைமாற்றி இந்திய மக்களை ஏமாற்றி பாஜகவை அமர வைத்த ஆணையமே, ஆணையமே. திருட்டு தேர்தல் ஆணையமே, திருட்டு தேர்தல் ஆணையமே. பாலத்தின் கீழே படுத்திருக்கும், பாலத்தின் கீழே படுத்திருக்கும் பாஜகவின் பாச பிள்ளைகளுக்கு 0 நம்பர் போட்டுக் கொடுத்தாய். வேற்றுரிமை வாங்கி
சேர்த்தாயே சேர்த்தாயே ஆணையமே ஆணையமே ஓட்டு சோரி ஆணையமே ஓட்டு சோரி ஆணையமே வாக்கு திருட்டுக்கு துணைவோட வாக்கு திருட்டுக்கு துணைவோட அக்கற்ற தேர்தல் ஆணையமே அக்கற்ற தேர்தல் ஆணையமே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எஸ்ஐஆர் என்ற பெயரில் 65 லட்சம் அப்பாவிகளில் ஓட்டுரிமையை காலி செய்த இந்திய தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். சிறப்பு திருத்தம் என்ற பெயரால் சிறப்பு திருத்தம் என்ற பெயராலே திருத்தம் செய்தாயே லட்சக்கணக்கில் இந்திய மக்களை அந்நியன் என்று முத்திரை குத்தி அழித்தொழிக்க பார்க்கிறாயே அந்நியன் என்று முத்திரை குத்தி அழித்தொழிக்க பார்க்கிறாயே கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அரசியல் அமைப்பை அழிக்க வந்த பாஜகவின் கள்ள குழந்தை வாக்கு திருட்டு ஆணையத்தை வாக்கு சோரி ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய தேர்தல் ஆணையமே பெயரை மாற்று பெயரை மாற்று பாஜகவின் ஆணையம் என்று உடனே மாற்று உடனே மாற்று. சிறப்பு திருத்தம் என்ற பெயரால் அப்பாவி மக்களை ஒழித்து கட்டி ஜனநாயகத்தை சவக்குழியில் தோண்டி குறைத்த ஆணையமே ஏழுகட்ட தேர்தல் ஆணையமே மக்கான தீர்ப்பு என்று நயவஞ்சக வேலை செய்தானே நயவஞ்சக வேலை செய்தானே ஆணையமே தேர்தல் ஆணையமே பாஜகவை ஆட்சியில் அமர வைக்க கடும் உழைப்பு செய்த தேர்தல் ஆணையமே இந்த செயலை செய்வதற்கு வெட்கமில்லையா 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 கைப்பாவையா கைப்பாவையா தேர்தல் ஆணையமே நீ கைப்பாவையா பாஜகவின் கைப்பாவையா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் முஸ்லிம்கள் என்பதால் நீக்கினாயா தலித்கள் என்பதால் நீக்கினாயா அவமானம் இது அவமானம் அவமானம் இது அவமானம் நாட்டிற்கே பெரும் அவமானம் தேர்தல் வாக்காளர் பட்டியலே சீர்திருத்தும் பெயராலே இந்திய குடிகளின் வாக்குரிமையை கணக்கில் பெயர் நீக்கம். ஒற்றை மாநிலம் பீகாரில் லட்சக்கணக்கில் பெயர் நீக்கம். குடிமகன் இல்லை என்று சொல்லி 10 பெயர் நீக்கம். இத்தனை தேர்தல்கள் முடிந்த பின்னே இப்போது நான் தெரிகிறதா நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இந்திய குடிமகன் இல்லை என்று நடந்து முடிந்த தேர்தல்களில்
எங்கள் ஜனநாயக தலைமை தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையமே அறிவிப்பாயா அறிவிப்பாயா இதுவரை நடந்த தேர்தல் வெற்றி சொல்லாது என்று அறிவிப்பாயா சொல்லாது என்று அறிவிப்பாயா விலகுவாரா விலகுவாரா மோடியும் பதவி விலகுவாரா மோடியும் பதவி விலகுவாரா முறைகேடு முறைகேடு ஜனநாயக உரிமையில் முறைகேடு ஜனநாயக உரிமையில் முறைகேடு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஆலயத்தின் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஆட்சி எந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை செல்லாதான் செல்லாதான் ஆதார் கார்டு செல்லாதான் வேலையை பதிவு செய்து அங்கீகரையும் பதிவு செய்து பாதுகாப்பது என்றாயே பாதுகாப்பது என்றாயே என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஆனால் பாதுகாப்பு என்ன ஆட்சி பள்ளி சேர ஆதார் வேணும் சிங்கால் வாங்க ஆதார் வேணும் அரசின் சேவைகள் அனைத்திற்கும் ஆவணமாக ஆதார் வேணும் தேர்தல் என்று வந்துவிட்டார் காந்தியார் கண்ட கனவு தேசம் பாவி கும்பலின் சூழ்ச்சியால் கதறிகளம் ஆகிறது எஸ்ஐஆரின் பெயராலே ஜனநாயகத்தின் பேராயிரம் வாக்குரிமை சிதைகிறது கேட்காரே கேட்காரே ராகுல் காந்தி கேட்டாரே ஆதாரங்களோட நம்பப்படுத்தி பல கேள்விகளை கேட்டாரே பதிலிருக்கா பதிலிருக்கா தேர்தல் ஆணையம் பதிலிருக்கா மதிப்பு மிக்க வாக்குரிமையை அந்தரி கும்பலம் பறிக்கிறது தீர்த்து தலைமை ஆட்சியை பிடித்து தீர்த்து தலைமை ஆட்சியை பிடிக்க ஆசித கும்பல் துடிக்கிறது ஆசித கும்பலின் சூழ்ச்சிகளால் இந்திய அரசியல் சாசன சட்டம் சிறிது சிறிதாக சிதைகிறது ஜனநாயகம் நல்ல சாகிறது ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தத்தை திட்டம் போட்டு திரிக்கிறது ஒன்றாய் தேர்வோம் ஒன்றாய் தேர்வோம் ஒன்றாய் தேர்வோம் ஜனநாயகத்தை காத்து நிற்க இந்தியர்களாய் ஒன்றாய் தேர்வோம் இழக்க மாட்டோம் அடிப்படை உரிமை இழக்க மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் ஒருபோதும் விடமாட்டோம் உயிரை இழந்து உடமையை இழந்து ரத்த சேற்றை நீந்தி கடந்து ரத்த சேற்றை நீந்தி கடந்து பெற்ற எங்கள் சுதந்திரத்தை இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் எஸ்ஐஆரின் பெயராலே எம்பிஆரை திணிக்காது எம்பிஆரை திணிக்காது மக்கள் ஒன்றும் மனிதர் அல்ல சிறப்பு நிறுத்தம் என்ற பெயரால் அப்பாவி மக்களை ஒழித்து கட்டி ஜனநாயகத்தை சமக்குடியில் தோண்டி புதைத்த ஆணையமே
நீ கேடு கெட்ட ஆணையமே, தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே, நயவஞ்சக வேலை செய்த தேர்தல் ஆணையமே, தேர்தல் ஆணையமே, அவமானம், இது அவமானம், நாட்டிற்கே பெரும் அவமானம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பெண்கள் அப்படியே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்கொடையா நிக்காதீங்க. இடம் அழைப்புக்கார பெண்கள் அமைப்புக்காக போனேன். அப்படியே காத்து வர மாதிரி அப்படிங்க, ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. பெண்கள் பெண்கள் அப்படியே போக சொல்லுங்க. அந்த கொஞ்சம் அப்படியே விடுங்க. அடுத்தபடியாக பாசிச பாஜக அரசு ஆட்சி அமைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்த தேர்தல் கமிஷனை கண்டித்து தமிழ்நாடு பகுதிமாற்றின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பாண்டிச்சேரி மாநிலத்தின் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இன்றைக்கு வரை ஜனநாயகம் என்பது உயிர் மூச்சாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் என்ன பேசுவார்கள் என்று சொன்னால், இந்திய நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு குடிமகனும் தன்னை யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை அவன் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கிறது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பாராட்டக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் என்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இந்த தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய கைப்பாவையாக மாறியிருக்கிறது. நிதர்சனமான உண்மை. தேர்தல் ஆணையம் என்பது தனிப்பட்ட வரையில் எந்த அரசியல் சார்பு இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் வாக்காளர்கள் அவர்கள் சுதந்திரமாக வாக்களித்து ஒரு நல்லாட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தருவதுதான் தேர்தல் ஆணையத்தை வழிகாட்டுதல். அதுதான் அவர்களுடைய பணி. இதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கு அவர்களுடைய கைப்பாவையாக மாறியிருக்கிறது என்பதற்கு நீங்கள் அடிப்படையாக சில விளக்கங்களை, சில முன்னறியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தின் கமிஷனராக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையரை யார் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்திய நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய நபர், இந்த 3 நபர்களும் சேர்ந்து 2 நபர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் இந்திய நாட்டின் தேர்தல் கமிஷனராக வர வேண்டும் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. இது 2019ஆம் ஆண்டு வரை இப்படித்தான் இருந்தது.
ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் இவர்கள் எல்லா அயோக்கியத்தனத்தை செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு நீதிபதி தேர்ந்தெடுக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு எதிர்கட்சி தலைவர் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், நாட்டின் பிரதமர் சேர்ந்து 3 நபர்கள் சேர்ந்து அதில் 2 பேர் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்தான் தேர்தல் கமிஷனராக வர வேண்டும். ஆனால் இது என்ன செய்கிறார்கள்? பிஜேபி உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுகிறது, இந்த இதை நீங்க இது மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்திய அரசாங்கத்திற்கு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்ன ஆலோசனையை தூக்கி எறிந்துவிட்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அந்த தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருந்தாலே அந்த அதிகாரத்தை பறித்து என்ன செய்கிறது? ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம், நாட்டின் பிரதமர் இருக்கலாம், நாட்டின் பிரதமர் யாரை கை காட்டுகின்றாரோ அந்த அவர் 3வது நபராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியின் அதிகாரத்தை பறித்து என்ன செய்தார்கள்? அந்த 3 நபர்களில் ஒருவர் பிரதமர் மோடி இருப்பாராம், 2வது அமித்ஷா இருப்பாராம், 3வதாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருப்பாராம். இந்த 3 நபர்களில் 2 பேர் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்தான் இந்திய தேர்தல் கமிஷனின் தயாராக முடியும் என்ற ஒரு திருத்தத்தை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஐயாட்சி தேர்வு? நாட்டில் இந்திய நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் கமிஷனர் என்பவர் சுதந்திரமாக இருக்க வேண்டும், எந்த கட்சியின் சாராராக இருக்க வேண்டும், அதனால ஒரு நீதிபதி, ஒரு எதிர்கட்சி தலைவர், நாட்டை ஆளக்கூடிய பிரதமர், இந்த 3 நபரும் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. அதை மாற்றிவிட்டு என்ன செய்கிறார்கள்? பிஜேபியை சேர்ந்த 2 நபர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அந்த நபர் தேர்தல் கமிஷனராக வருவார் என இவர்கள் திருத்தம் செய்ததன் விளைவு என்ன ஆனது? இன்றைக்கு ஞானேஸ்வர குமார் என்கின்ற தேர்தல் கமிஷனர் இருக்கின்றாரே, இவர் மத்திய படைப்பிரிவில் இருந்தவர், அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகத்தில் பல பொறுப்புகளை வகித்தவர், ராமர் கோயிலை கட்டுகின்றார்கள் அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர், காஷ்மீரில் இருந்த 360 பிரிவை நீக்கினார்கள், அதை நீக்குவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த ஞானேஸ்வர குமார் அவர்கள். இவரை உடனடியாக முதல் நாள் பதவி நீக்கம் ராஜினாமா செய்ய வைத்து மறுநாள் என்ன செய்கிறார்கள்? இவர் இந்திய தேர்தல் கமிஷனில் தலைவராக மாற்றுகிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து நாட்டின் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டக்கூடிய இந்திய தேர்தல் கமிஷனுக்கு தனக்கு ஜால்வா போடக்கூடிய, தனக்கு அடிமையாக சேவகம் செய்த, தான் சொன்னதை எல்லாம் செய்த அந்த ஞானேஸ்வர குமார் என்ற ஒரு நபர் என்ன செய்கிறார்கள்? இந்திய தேர்தல் கமிஷனின் கமிஷனராக பதவி உயர்வு தருகிறார்கள். நாட்டில் ஜனநாயக பறிபோச்சுங்க. அன்றைக்கே பல்வேறு கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் தன்னுடைய எதிர்ப்பை கடுமையாக தெரிவித்தார்கள். நாட்டில் ஜனநாயகம் பறிபோய்விட்டது. தேர்தல் என்கின்ற ஒரு முறைதான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக இருந்தது. அது இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் தனக்கு சாதகமான ஒருவரை தேர்தல் கமிஷனராக நியமித்து அந்த உரிமையையும் பிஜேபி கொள்ளையடித்து விட்டது, திருடிவிட்டது என்று குற்றம் சாட்டினார்கள். அன்னைக்கு எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் அமைதியா இருந்தாங்க. போராட்டம் 65 லட்சம் மக்களை, ஏராளமான இஸ்லாமியர்கள் உட்பட 65 லட்சம் மக்களை வாக்குரிமையற்றவர்கள், இவர்கள் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என நீக்கியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஐயோக்கியத்தனம்! இவர் என்றைக்கு தேர்தல் கமிஷனராக வந்தாரோ அன்றைக்கு என்ன செய்கின்றார்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அங்கு தேர்தல் வருவதற்கு முன்பு மிக முக்கிய, மிக பிரபலமான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் காங்கிரசும் சரத்பவார் தேசிய காங்கிரசும் இணைந்து கூட்டணி கட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள், மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். எல்லா கருத்து கணிப்புகளும் அன்றைக்கு காங்கிரசும் சரத்பவாரும் சேர்ந்து மகாராஷ்டிரத்தில் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனா என்ன ஆச்சு? தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதத்துக்கு முன்பாக 1,95 லட்சம் புதிய வாக்காளர்களை இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறது? இவர்கள் எல்லாம் வாக்களிக்க தகுதியானவர்கள், இவர்கள் புதிய வாக்காளர்கள் என்று சொல்லி 6 மாதத்துக்கு முன்பாக 1,95
ஒரு ஆண்டுக்குள் 6 மாதத்திற்குள் ஒரு மாநிலத்தில் அவர்கள் எப்படி வாக்குரிமை பெறக்கூடியவர்களாக வர முடியும்? எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. தேர்தல் கமிஷன் அமைதியாக இருக்கிறது. இதற்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அயோக்கியத்தனம் மட்டும் செய்யல. தேர்தல் நடக்கிறது. காலையிலிருந்து தேர்தல் நடக்குது. மாலை 4 மணி வரை 35-40% ஓட்டுகள் பதிவாகிறது. ஆனால் 5-6 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் சுமார் 35% வாக்குகள், அதாவது 40% இருந்தது 75% வாக்குகளாக மாறுகிறது. கடைசி 1 மணி நேரத்தில் 35% வாக்கு எப்படி அதிகரித்தது? சுமார் 1 கோடி வாக்குகள் அங்கு எப்படி பதிவானது? அந்த பதிவானுச்சுன்னு சொல்றீங்க, மக்கள் வந்து வாக்களித்தார்கள் சொல்கிறாயே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு, அந்த சிசிடிவி அந்த வீடியோ காப்பியை கொடு, நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தேர்தல் கமிஷனை பார்த்து எல்லா எதிர்கட்சிகளும் அன்றைக்கு கடுமையான கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் கமிஷனர் இருக்கிறாரே, ஜாதா போடுவதற்காக இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் கமிஷனர் ஞானேஸ்வரகுமார் என்ன செய்கின்றார்? நாங்கள் எந்தவித ஃபுட்டேஜும் தர முடியாது, அது ஒரு தனிமனித சுதந்திரத்தை பாதிப்பதாக இருக்கும் என்று சொல்லி அந்த வாக்குகள் கடைசி 1 மணி நேரத்தில் பல லட்சம் வாக்குகள் பதிவானதற்கான காரணம் என்ன? அது மக்கள் தான் வாக்களித்தார்களா, அது திருட்டுத்தனமாக பிஜேபி வாக்களித்ததா, அது தேர்தல் கமிஷன் பிஜேபிக்கு உடமையாக இருந்ததா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என சிசிடிவிக்கு ஃபுட்டேஜ் கொடுத்தா கடைசி வரைக்கும் இந்த தேர்தல் கமிஷனர் கடைசி வரைக்கும் கொடுக்கல. அன்றைக்கே தேர்தல் கமிஷன் மீது பல்வேறு புகார்கள், சந்தேகங்கள் மக்கள் எழுப்பினார்கள். அதோடு இருக்கிறாங்க. 2024 தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வாரணாசியில் பார்த்தீர்கள் என்றால் 2 ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு. முதல் ரவுண்டில் ஓடி பின்தங்கி இருக்கிறார், 2வது ரவுண்டில் பின்தங்கி இருக்கிறார், 3வது ரவுண்ட் வாக்கு எண்ணப்படுகிறது, மோடி பின்தங்கி இருக்கிறார். திகைத்துக் கொண்டிருக்கிறது. மோடி தோற்று விடுவார் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீரென மோடி வெற்றி பெறுகிறார். அது மட்டும் நடக்கல. நாட்டில் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரு 7 லட்சம் வாக்காளர் இருக்காங்க வச்சுக்கோங்க. வாக்கு எண்ணினா 7,40,000 வருது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை விட வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது, அது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எல்லாரும் பார்க்கிறாங்க, 7 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறான். என்னன்னா 7,40,000 வருது. 6 லட்சம் வாக்காளர் தான் இருக்கிறான், வாக்களிச்சிருக்கிறான். எண்ணி பார்த்தா 6,40,000 வாக்கு வருது. எப்படி இந்த வாக்கு உயர்ந்தது? இதற்கு என்ன காரணம் என்று அன்றைக்கு எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷன் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். 539 தொகுதிகளில் இதே போன்றது இல்லை. இன்றைக்கு நாம கருத்து சொல்லல. இன்றைக்கு இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிறாரே நிர்மலா சீதாராமன், அவருடைய கணவர் விவகாரம் சொல்கின்றார். என்ன சொல்றார் தெரியுமா? 2024 நடந்த தேர்தலில் 4.5 கோடி வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது, போலியான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 79 தொகுதிகளில் பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் கூட்டு சேர்ந்து இன்றைக்கு மக்களின் வாக்குகளை திருடி இன்றைக்கு பிஜேபி வெற்றி பெறுவதற்கு தேர்தல் கமிஷன் உறுதுணையாக திருட்டு வேலையை செய்திருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றார். அது மட்டும் சொல்லல, இந்த 79 தொகுதியை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 313 இடங்களில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். பிஜேபி கூட்டணி 214 இடங்கள் தான். ஆனால் தேர்தல் கமிஷன் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டதன் விளைவாக, வாக்கு எந்திரத்தில் போர்ஜரி செய்ததன் விளைவாக, போலி வாக்காளர்களை சேர்த்ததன் விளைவாக இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு பதவியில் இருக்கிறது என்று குற்றம் சாட்டி இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் என்ன செய்யலாம்? குஜராத்துக்கு வருகின்றார், பீகாருக்கு வருகின்றார். பீகாரை பார்த்தீங்கன்னா 65 லட்சம் வாக்காளர்கள்
இவர்கள் வாக்களிக்க உரிமையற்றவர்கள் தான். இவர் யார்கள்? அந்நியர்களா அல்லது வெளிநாட்டில் இருந்து வந்த வந்தேரிகளா? அந்த நாட்டிலே அந்த மாநிலத்தில் பிறந்தவர்கள், அந்த நாட்டில் தலைமுறை தலைமுறையாக அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்கள். அந்த மக்கள் என்ன சொல்றோம்? 11 ஆவணங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த 11 ஆவணங்கள் என்னவா? தேர்தல் ஆதார் அட்டை இருக்கிறது, ஆதார் அட்டை எடுபடாது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாக்காளர் அட்டை எடுபடாது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ரேஷன் கார்டு எடுபடாது. இந்த மூன்றும் இல்லாத நீங்கள் பிறந்ததற்கான பர்த் சர்டிபிகேட் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுடைய பர்த் சர்டிபிகேட் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இந்த இடத்தில் இருந்தீர்களுக்கு இருப்பிட சான்றிதழ் கொடுத்தால்தான் நீங்கள் வாக்குரிமை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்தேரிகள், வங்கத்திலிருந்து இங்கு குடியேறியவர்கள், அகதிகள் என முத்திரை குத்தப்படும் என்று இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது? 65 லட்சம் வாக்காளர்கள் பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு. அங்கு எதிர்கட்சிகள் இன்றைக்கு படுகொலையை சந்திக்கும் என்கின்ற நிலையில் என்ன செய்யலாம் தேர்தல் கமிஷன்? ஒவ்வொரு தொகுதியிலும் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிப்பதற்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழை கொடுக்க வேண்டும், இருப்பிட சான்றிதழை கொடுக்க வேண்டும் என சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 26,000 வாக்குகள், ஒரு வாக்கல்ல 2 வாக்கல்ல 26,000 வாக்குகளை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக நீக்கி அந்த மாநிலம் முழுவதும் 65 லட்சம் மக்களை வாக்களிக்க உரிமையற்றவர்கள் நீக்கியிருக்கிறது. அதோடு நிறுத்தல, இந்த 65 லட்சம் பேரில் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள், பாதிக்கு பாதி இஸ்லாமியர்கள், பாதிக்கு பாதி பட்டியலினத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள். யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்களோ, யாரெல்லாம் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து என்ன செஞ்சிருக்கிறான்? அவருடைய வாக்கு ஒரு 45 ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு, 250 ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாரு, 2000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பாரு. இப்படி 135 சட்டமன்ற தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் தான் இன்னைக்கு பிஜேபியும் இன்னைக்கு நிதிஷ்குமார் ஆட்சி அமர்ந்திருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்ன செய்திருக்கிறது? 26,000 வாக்குகளை, ஒரு சட்டமன்றத்தில் மட்டும் 26,000 வாக்குகளை நீக்கி பீகார் முழுவதும் 65 லட்சம் மக்களை இன்றைக்கு வாக்குரிமை அற்றவர்களாக மாற்றி, அது மட்டும் செய்யாமல் இஸ்லாமியர்கள் குறிவைத்து இன்றைக்கு சிஏஏ என்ஆர்சி நீதிமன்ற வழக்கில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றான்? பிஜேபியுடைய அந்த மறைமுக திட்டத்தினால் கைப்பாவையாக செயல்படக்கூடிய இந்த தேர்தல் என்று முத்திரை குத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு அநியாயம் செய்கின்றோம். எனவே நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தல் நடத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆதார் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு இருக்கா? அல்லது வாக்காளர் அட்டை, நீ கொடுத்த வாக்காளர் அட்டை இருக்கிறதா? அல்லது பாஸ்போர்ட் இருக்கிறதா? அல்லது அந்த ஊரோட விவோ கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரா? அல்லது 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்யக்கூடிய அந்த அட்டை இருக்கிறதா? உனக்கு என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அது சரி பார்த்து நீ வாக்குரிமை கொடுக்கிறதா இல்லையா? ஆனா என்ன செய்யறான்? நீ எங்க பிறந்த, உன்னுடைய அம்மா அப்பா எங்க பிறந்தாங்க, அதுக்கு சூழ்ச்சியின் காரணமாக திருட்டுத்தனமாக இன்றைக்கு லட்ச மக்களை வாக்களிக்க உரிமையில்லாதவர்களாக மாற்றி, இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள், நாட்டின் முன்னேற்றத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு இன்றைக்கு இந்த தேர்தல் கமிஷன் முயற்சி எடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிச்சிருக்கான். நீ 65 லட்சம் பேரை நீக்கினியே, யாரையெல்லாம் நீக்கின? ஏன், எந்த காரணத்துக்காக நீக்கினாய்? இறந்தவர்களா, பிறந்தவர்களா, புதிதாக அவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா? ஒவ்வொருவரா நீ சொல்லு. எந்த தொகுதியில யாரை நீக்கிற, யார் அவருடைய முகவரி என்ன? ஒவ்வொரு மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்தில் ஒட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு பஞ்சாயத்து அலுவலகத்திலும் நீக்கப்பட்டவர்கள் விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். எதிர்கட்சிகளிடம் நீ கொடுக்கணும், இவர்கள் நாங்கள் நீக்கி இருக்கிறோம், இவர்கள் தேர்தலில் வாக்களிக்க அற்றவர்கள் என்ற தகுதி இல்லாதவர்கள் என்று நீ சொல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கடுமையான ஆணையை பிறப்பித்திருக்கிறது. 22ஆம் தேதிக்குள்ள நீ இந்த 65 லட்சம் பேரை யாரை நீக்கிறாயோ அவர்கள் யார் யார், இறந்தவர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவருடைய விவரம் என்ன, புதிதாக யாரை சேர்த்திருக்கின்றாய்,
புதிதாக நீ நீக்கியிருக்கின்றாயே, இவர்களுக்கு என்ன காரணத்தை வைத்து நீக்கியிருக்கிறாய் என்ற விளக்கத்தை நீ சொல்லவில்லை என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் கமிஷனை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது. இது பீகாரில் நடந்த நிகழ்வு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தேர்தல் கமிஷன் செய்த அத்தனை தில்லுமுழுகளையும் எந்த அளவிற்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையே குதிரை தள்ளி இருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். உலக நாடுகளை காய் உமிழ்கிறது. எனவே இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் கமிஷன் நடுநிலையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்சிக்கு சார்பாக எத்தனை மோசடிகள் செய்திருக்கிறார்கள், காய் உமிழக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க? இந்த தேர்தல் கமிஷன் ஏதோ ஒரு திருட்டு செய்கிறார்கள். பிஜேபி தேர்தல் கமிஷனை வைத்துக் கொண்டு முள்ளவாய்த்தனம் பண்றான், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி எடுக்கிறாங்க. எந்த தொகுதி அது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேசபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதி என்னன்னா 6 சட்டமன்ற தொகுதியில் கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 இடங்களில் காங்கிரஸ் மிக பிரமாணமான வெற்றி அடைந்திருக்கிறது. கொஞ்ச நெஞ்ச ஓட்டு வித்தியாசம் இல்ல, ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் சட்டமன்றத்தில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தொகுதி மட்டும் எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் பரிதோல்வி அடைகிறது. 5 சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ நமக்கு இருக்கிறான். நம்முடைய ஸ்டாண்டான தொகுதி எந்த அளவுக்கு முள்ளவாய்த்தனம் செய்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். அதில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அந்த வாக்காளர்கள் விவரங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷனை போய் அணுகுகிறது. இந்த தொகுதியில 7 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவருடைய விவரங்களை கொடுங்க. நம்ம மோடி என்ன சொல்றாரு? நான் டிஜிட்டல் இந்தியாவை மாத்திட்டேன், டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு வாய்விலிய பேசக்கூடிய மோடி இன்றைக்கு எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்து மாற்றிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? தேர்தல் கமிஷன்ல போய் சொல்றாங்க, இந்த மகாதேவபுராவுடைய அந்த எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அந்த வாக்காளர்களுடைய விவரங்களை கொடுங்கிறாங்க. அப்படி வாங்கி பார்க்கும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டுங்க. கம்ப்யூட்டர் ஒன்றை தட்டினால் யார் பேர், அவங்க அப்பா பேர், டோர் நம்பர் போட்டா எல்லா விவரங்களும் வந்துடும். தேர்தல் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை போட்டால் யார் அவருடைய, அது இன்னும் பழைய காலம். வாக்கு எண்ணத்துக்கு பல நாட்கள் ஆகும். நாங்க இவிஎம் மிஷின்ல தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எதிர்கட்சி போய் கேட்கிறாங்க, இந்த நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அந்த டிஜிட்டல் லிஸ்ட கொடுங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 300 கிலோங்க, 1 கிலோ இல்ல, 2 கிலோ இல்ல, 300 கிலோ பிரிண்ட் அவுட், 7 அடி உயரத்திற்கு அந்த தேர்தல் வாக்காளர்களுடைய அந்த விவரங்களை கொடுக்கின்றான். பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எழுதி இப்படி கொடுக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட கூடாதாம். அங்கு தான் செய்த தில்லுமுத்துகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அதை ஸ்கேன் பண்ண முடியாத அளவிற்கு அந்த எழுத்துக்கள் உள்ள வகையில் அந்த பிரிண்ட் அவுட் 300 கிலோ எடை கொண்ட 7 அடி உயரம் கொண்ட அந்த தாள்களை குடிக்கின்றான். இதாய் வாக்காளருடைய லிஸ்ட் என்கிறான். காய் உமிழ்கிறார்கள் நாட்டில் உள்ளவர்கள். டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னியடா, இதாவ டிஜிட்டல் இந்தியாவா? ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு 7 லட்சம் வாக்காளர் இருக்கிறார், அவருடைய லிஸ்ட கொடுக்க வக்கில்லாத நீ என்ன டிஜிட்டல் இந்தியா? காய் உமிழ்கிறார்கள். அந்த வாக்காளர் லிஸ்டை பெற்ற காங்கிரஸ் என்ன செஞ்சா, 60 பேர் கொண்ட குழுவை போட்டு அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறான்னு கணக்கெடுக்கிறான். கணக்கெடுத்து பார்த்தால் என்ன அயோக்கியத்தனத்தை இந்த தேர்தல் கமிஷன் செஞ்சு வந்திருக்கான் தெரியுமா? 1,250,000 வாக்குகள் போலியான வாக்குகளை போட்டு இருக்கிறான். 1,250,000 வாக்குகளை இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? திருட்டுத்தனமாக அந்த வாக்காளரில் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் சேர்த்து அந்த தேர்தலை நடத்தியிருக்கிறது. ஒரு வீட்டுல மட்டும் ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்க என்ன செய்யறான்? 70 வாக்காளர் இருக்காங்க. ஒரு பீர் ஒயின் தயாரிப்பாளர் வீட்டாலை மதுசாலை, அந்த மது ஆலையில 48 பேர் வாக்களிக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வாக்களிக்கிறார்கள் என ஒரு லிஸ்ட கொடுக்கிறான். இதை மட்டும் கொடுக்கல,
வீட்டு முகவரினா ஒரு பேர் இருக்கிறதில்ல, அந்த பேர்ல என்ன இருக்கு? அட்ரஸ்ல ஜீரோன்னு இருக்கு. ஜீரோன்னு போட்டு பல ஆயிரம் வாக்குகள் இருக்கு. சரிடா, குமாரன்னு பேர் இருக்கு, இவரை போய் எங்க பாக்குறது? ஜீரோ இருக்கு, இவரை எங்க போய் தேடுறது? விளக்கம் சொல்ல மக்கள் இன்றைக்கு தேர்தல் கமிஷனத்திற்கு ஒரு பிரபலமான ஒரு சிரிக்கக்கூடிய விளக்கத்தை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது கடைசியில சொல்றேன். இப்படி ஜீரோன்னு போட்டு முகவரிகள் மட்டும் ஆயிரக்கணக்கான இல்லாத முகவரிகளை போட்டு வாக்குகளை சேர்த்திருக்கின்றான். அது மட்டும் செய்யல, ஒருத்தர் வாக்களிக்கிறார்கள், அப்பா பேர் என்னவா? ஏபிசிடி போட்டு வச்சிருக்கான். அப்பா பேர் என்னடா? ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு அட்ரஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்படி 1,250,000 வாக்குகள் மோடியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பிஜேபி எத்தனை வாக்குகள் ஜெயிக்கிறான்? வெறும் 32,000 வாக்குகள் ஜெயிக்கிறான். அப்போ அந்த உண்மையில் நடந்தது என்ன? சுமார் 70,000க்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் இந்த தேர்தல் கமிஷன் செய்த தில்லுமுள்ளின் காரணமாக பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு தொகுதி இரு தொகுதி இல்லைங்க, நாட்டில் ஏராளமான தேர்தல் கமிஷனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். நேற்றைய தினம் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தல் கமிஷன் செய்த மோசடியை என்ன செஞ்சார் ராகுல் காந்தி? இந்த தேர்தல் திருட்டு என்ற பெயரில் பீகாரில் மிகப்பெரிய பேரணியை தொடங்குகிறார். தொடங்கிய அன்னைக்கு இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக பத்திரிகையாளர் சந்திப்பை வைக்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தேர்தல் கமிஷனர் சொல்கிறார், இந்த ஜீரோன்னு முகவரி இருக்க அது என்ன தெரியுங்களா? பிளாட்பாரத்தில் வசிக்கிறானே, பாலத்துக்கு கீழே கிடக்கிறானே, வீடு இல்லாமல் தெருவில் சுத்திக்கிட்டு இருப்பானே, இவன் தான் அவன். இத்தனை ஆயிரம் ஓட்டுகள் இவர்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? அதனால இவர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுத்திருக்கிறோம் என்று எப்படிப்பட்ட ஐயத்தை சொல்கின்றார். ஒன்றுமே இல்லை, ஜீரோ தான். அட்ரஸ் இல்லாதவன் யாருமே தெரியாது. அப்படி நாங்கள் பல ஆயிரம் பேருக்கு வாக்குரிமை வழங்கியிருக்கிறோம் என்று தேர்தல் கமிஷன் சொல்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஐயத்தை தரும்? அது மட்டுமல்ல, தேர்தல் கமிஷன் கேட்கிறார், தேர்தல் கமிஷனும் மக்கள் கேட்கிறார்கள், எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள், அது சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தா என்னப்பான்ட்டு. அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்கிறார், அது எப்படிங்க கொடுக்க முடியும்? எங்க வீட்டு மருமகள் வந்து கொடுப்பா, எங்க வீட்டு பெண் வந்து ஓட்டு போடுவா, அந்த ஓட்டு போட ஃபுட்டேஜ் எப்படி தர முடியும்னு கேட்கிறான். ஏன்னா அவங்க இந்தியாவை வல்லரசு ஆக்கிறோன்னு ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கொண்டு 2040 வரைக்கும் வந்துருவான். அப்படிப்பட்டவன் செய்கின்றான். கேட்கக்கூடிய ஒரு தகவலை தர முடியாதுங்கிறான், ஒரு விவரத்தை தர முடியாதுங்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளரும் வந்துட்டான், ஆங்கில பத்திரிகை எல்லோரும் வந்து விட்டார்கள். தேர்தல் மோசடியை பற்றி விளக்கம் கேட்பதற்கு தேர்தல் கமிஷன் வந்து நிற்கிறான். படிச்சவன் தானே, மிகப்பெரிய படையதிபருக்கு தளபதியாக இருந்தவன் தானே, தேர்தல் கமிஷனாக இருக்கக்கூடியவன். உலக ஊடகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டால் என்ன வழியை பதில் சொல்லணும்? ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்ல, ஆங்கிலத்தில் சொன்னால் இவனுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறிவிடும் என்பதற்காக ஹிந்தியில சொல்றான். ஹிந்தி தெரியாத வெக்க பேருக்கு முடிக்கிறான். அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் திக்கி திணறி இருக்கிறார்கள். அப்ப இந்த திருட்டுத்தனம் மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எங்களுக்கு ஜனநாயக உரிமை ஓட்டளிப்பது, இந்த ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை டாக்டர் அம்பேத்கர் இந்திய மக்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெற்று தந்தார். அதை படிப்பதற்கு இந்த பாசிசம் முயற்சி செய்தால் இந்த உலகை திணறக்கூடிய அளவிற்கு, இந்தியாவை திணறக்கூடிய அளவிற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்போம். தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்படும் வரை, புதிய தேர்தல் கமிஷன் நியமிக்கும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த ஓட்டு திருட்டு மூலம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. நரேந்திர மோடி பொறுப்பேற்று உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கின்றோம். ஒட்டுமொத்த ஜனநாயக மக்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம். அது திமுக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், இன்றைக்கு ஓட்டு திருட்டின் மூலம் இன்றைக்கு பிஜேபி இன்றைக்கு நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை நீடித்தால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அழிந்துவிடும். அதற்கு போராடுவதற்கு நீங்கள் வீதியில் இறங்க வேண்டும் என தமிழ்நாடு தகுதி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரஸ் மீட் நடக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் மக்கள் நிற்பாங்க. எதுக்கு இருக்கிறாங்க தெரியாது. சொல்லுங்க பிரஸ் மீட். 5 நிமிஷம் பிரஸ் மீட் அமைதியா எல்லாமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் இன்றைக்கு தேர்தல் கமிஷனை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வாக்குரிமையை திருடக்கூடிய மிக பாதகமான செயலை பிஜேபி அரசாங்கத்தோடு சேர்ந்து தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது. தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய நேற்றைய விளக்கம் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் நகைப்புக்குறியாக மாற்றியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்ல போகிறது என்கின்ற எதிர்பார்ப்போடு உலகத்தில் இருந்து பல்வேறு ஆங்கில ஊடகங்கள் அவரை சந்தித்து பேட்டி எடுக்கிறார்கள். அந்த ஆங்கில ஊடகங்களுக்கு ஆங்கில மொழியில் பதில் சொல்லக்கூட திராணியற்ற அல்லது உண்மையை மறைக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு துணை போகிறது என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது. 0 என்பது வாக்காளர்கள், அவர்கள் தெருவுகளில் வசிக்கக்கூடியவர்கள், பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வீடுகள் இல்லாமல் பாலத்திற்கில் வசிக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு அபத்தமான பொய்யை தேர்தல் கமிஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. லட்சோப லட்ச மக்களுக்கு பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை ஓட்டுரிமை இல்லை என பறித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷன் தெருக்களில், சாலை ஓரங்களில், பிளாட்பாரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் என ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை வழங்கியிருக்கிறோம் என்பது கேலியாக இருக்கிறது, கேலிக்கூத்தாக இருக்கிறது. தேர்தல் கமிஷன் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தேர்தல் கமிஷனரை எதிர்க்கட்சி தலைவர் ஒருவரும் ஆளும் கட்சி நபர்கள் இருவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய போலி வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய வாக்குரிமையான இந்த தேர்தல் திருட்டை கண்டித்து வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படியே